சுப உதேசனம். வணக்கம். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வேதிகாவே சிட்டின සියලුම සහෝදර සහෝදරියන්ගෙන් අවසරයි. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சகோதரிகளே. இப்பொழுது நான் உங்கள் முன் உரையாற்ற இருக்கின்றேன். අද ටිකක් විශේෂ දවසක්. මම හරිම සන්තෝසයි අපි සියලු දෙනාම නැවත මාස ගානකට පස්සේ මෙහෙම හමුවීම පිළිබඳව. இன்று ஒரு முக்கியமான நாள். சில மாதங்களின் பின்னர் மீண்டும் இவ்வாறு உங்களுடன் உரையாட கிடைப்பதையிட்டு, உங்களை சந்திக்க கிடைப்பதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். මම ඊට පෙර උතුරට ඇවිල්ලා යාපනයේ විශේෂයෙන්ම සහෝදරයන්ව හම්බ වුණේ මැතිවරණයක් ළඟ තියෙද්දි. இதற்கு முன்பாக நான் யாழ் வந்ததும் உங்களை சகோதரிகளை சந்தித்ததும் தேர்தலை அண்மித்த காலத்திலே தான் நான் வந்து உங்களை சந்தித்தேன் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ඒ මැතිවරණ අපි මැතිවරණ දෙකක් පහු කළා තුනක් පහු කළා දැන් ආයිත් හම්බ වෙන්නේ. அந்த வகையில் அவ்வாறு 3 தேர்தல்களை கடந்து தான் இப்பொழுது நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். ඒ මැතිවරණ තුනම මම හිතනවා ஐතිஹாசிகයි කියලා. அந்த 3 தேர்தல்களுமே வரலாற்று ரீதியில் முக்கியத்துவம் பிடித்த தேர்தல்கள் என்றே நான் நினைக்கின்றேன். විශේෂයෙන් හේතු ගණනාවක් නිසා ஐතිஹாசிகයි. නමුත් මම සහෝදරියන් එක්ක කතා කරන්නේ ඒ ஐතිஹாசிක ජයග්‍රහණේ එක් විශේෂ දෙයක් ගැන. அந்த தேர்தல் பல காரணிகளினால் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தேர்தல்களாக அமைகின்றது. இருந்த போதிலும் நான் சகோதரிகளுடன் கூற விரும்புகின்றது, ஒரு முக்கியமான துறையின் காரணமாக அந்த தேர்தல் வரலாற்று முக்கிய ரீதியாக அமைகின்றது என்பதை. ලාංකීය දේශපාලනය තුළ කාන්තා සහභාගීත්වය පිළිබඳ හැරවුම් ලක්ෂයක් ගත්ත මැතිවරණ ව්‍යාපාර 3ක් ඒ තිබ්බේ. இலங்கை தேர்தல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அந்த 3 தேர்தல்களுமே பெண் பிரதிநிதித்துவம் தொடர்பில் எடுத்துக்கொண்டால் அது ஒரு திருப்பு முனையாக அமைந்த வரலாற்று முக்கியத்துவம் பெறுகின்ற தேர்தலாகவே நான் கணிக்கின்றேன். මම හිතනවා මෙතන ඉන්න අපේ සහෝදරවරු මාත් එක්ක තරහ වෙන්නේ නැහැ මම මෙහෙම කිව්වොත්. இங்கு இருக்கின்ற தோழர்கள் என்னுடன் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் நான் இப்படி கூறுவதையிட்டு. ඒක තමයි ඒ පහුගිය මැතිවරණ තුනේම ජයග්‍රහණ සිද්ධ වෙන්නේ අපේ කාන්තා ව්‍යාපාරය මෙච්චර ශක්තිමත් උනේ නැත්තම්. ஏனென்றால் அந்த 3 தேர்தலுக்கும் நமக்கு வெட்டி கிட்டாது போயிருக்கும் பெண்கள் நமது சகோதரிகள் இந்த அளவுக்கு செயற்பாட்டு ரீதியாக முன்வராமல் இருந்திருந்தார். ඒ ජයග්‍රහණ තුනේම විශාල දායකත්වයක් සහෝදරියන් මේ රටේ කාන්තාවන් හැටියට අපිට පෙන්වන්න පුළුවන් වුණා. சகோதரிகளாகிய நீங்களும் எமது பெண் இனமுமே இந்த தேர்தல்களின் மகத்தான வெற்றிக்கு மூல காரணமாக இருந்தோம் என்பதை இந்த நாட்டுக்கு வெளிப்படையாக காட்டக்கூடியதாக இருந்தது. පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී අපිට පාර්ලිමේන්තුවට ඉතිහාසගත කාන්තාවන් ප්‍රමාණයක් ජාතික ජනබලවේගයෙන් අපි පාර්ලිමේන්තුවට යවලා තියෙනවා මේ වෙනකොට. பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று ரீதியிலான மிக கூடுதலான பெண் அங்கத்தவர்களை, பெண் உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பை பெற்றிருக்கின்றது. සහ අද ලෝකේ දොස්තර, එන්ජිනියර්, ටීචර් ඇරෙන්න තව ගොඩාක් අවස්ථා තියෙනවා. மறுபுறத்தில் வைத்தியராக, இன்ஜினியராக வருவது, பொருளியலாளராக வருவது, ஆசிரியராக வருவதற்கு அப்பால் பாரிய துறைகள், பெருமளவு துறைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. අද තාක්ෂණයක අලුත් රැකියා අපි දන්නේ නැති රැකියා නිර්මාණය වෙලා තියෙනවා. தொழில்நுட்ப வளர்ச்சியினுடன் இந்த நாங்கள் முன்பு கேட்டு அறியாத, கண்டிராத பல தொழில் வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. ඒවා ගැන ළමයින්ට අදහසක් අපි දෙන්න ඕනේ. அதை பற்றி அறியாத, தெரியாத மாணவர்களுக்கு அந்த மாணவர் பருவத்திலேயே நாம் அதற்கான அறிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ නිසා තමයි අපි grade 10 එකේ ඉඳන් ළමයින්ට වැඩ ලෝකයේ ගැනත් අත්දැකීමක් ලබා ගන්න අවස්ථා අපි හදලා දෙන්නේ. அதனால்தான் நாங்கள் 10ஆம் ஆண்டிலேயே மாணவர்களுக்கு தொழில்சார் துறையில் அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி எடுத்து வருகின்றோம். ඒ විතරක් නෙවෙයි. වැඩ ලෝකෙට විතරක් නෙවෙයි. පවුලක් ගෙනියන්න, සමාජයත් එක්ක ගනුදෙනු කරන්න, සමාජයට නායකත්වය දෙන්න, ඒ අවස්ථා, ඒ අත්දැකීම් ලබා ගන්න අපි පුළුවන් තරම් පාසල් කාලය තුලත්
අපි උත්සාහ කරනවා. தொழில்துறையில் மாத்திரமல்ல, ஒரு தனிநபர் என்ற ரீதியில் குடும்பத்துடன் சமூகத்துடன் அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தான் நாங்கள் இந்த பாடசாலையில் தொழில்சார் கல்வி மூலம் பெற்றுக் கொடுக்க விரும்புகின்றோம். sorry. අධ්‍යාපන වෙනසත් අපි 2026 ඉඳන් පටන් ගන්න සූදානම් කරලා තියෙන්නේ. 2026ஆம் ஆண்டிலிருந்து இந்த மாற்றத்தை நாங்கள் உள்வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். 2026 grade 1 grade 6 එකට අලුත් සිලබස් එකක් අපි පටන් ගන්නවා. முதலாம் 6ஆம் ஆண்டுகளுக்கு நாங்கள் இந்த மாற்றத்தை 2026ஆம் ஆண்டில் கொண்டு வர இருக்கின்றோம். ඉස්කෝල අපි දියුණු කරන්න ලොකු වැඩසටහනක් පටන් ගන්නවා. அதே நேரத்தில் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் மேம்படுத்துவதற்கு பாரிய திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றோம். ඉතින් ඒ නිසා කරන්න වැඩ ගොඩක් තියෙනවා අපිට. அந்த வகையில் எமக்கு செய்ய வேண்டிய எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய பெருமளவு வேலைகள் இருக்கின்றது. සහෝදරියන්ගේ සහභාගීත්වයත් නායකත්වයත් අපිට මේ වෙලාවේ හරිම වැදගත්. இதனால் சகோதரிகளின் பங்களிப்பும் அவர்களது துணையும் எனக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. 2024 සහෝදරියන්ගේ මැදිහත් වීම තුලින් මේ ලබාගත් ඓතිහාසික ජයග්‍රහණ ආරක්ෂා කරගෙන අපි ඉදිරියට යන්න ඕනේ. 2024ஆம் ஆண்டு சகோதரிகளாகிய உங்களது ஒத்துழைப்பில் நாங்கள் பெற்ற இந்த பாரிய வெற்றியை பாதுகாத்து முன்னெடுத்து செல்வதற்கு அதை விட ஒரு பாரிய ஒத்துழைப்பு இப்பொழுது தேவைப்படுகின்றது. රට තුල සාමය, நாட்டினுள் சமாதானம், රට තුල ආර්ථික සමාජීය වර්ධනයක් ලැබලා සියලු දෙනාටම හැපි හැමෝටම පොහොසත් රටක් ලස්සන ජීවිතයක් ලබා ගන්න අපිට එකතු වෙලා වැඩ කරන්න පුළුවන්. நாட்டில் சமாதானமும் பொருளாதார சமூக கலாச்சார இணக்கப்பாடும் ஐயப்பாடும் ஏற்பட வேண்டும், ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டும். அந்த நிலைமை ஏற்படுத்துவதற்கு இந்த பெண்களாகிய உங்களது ஒத்துழைப்பு பெற வேண்டும். அப்படி கிடைத்தால்தான் எம்மால் ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். ඒ නිසා ඒ ඓතිහාසික ජයග්‍රහණ තුනක් ලබා දෙන්න මහන්සි වෙච්ච මේ සහෝදර සහෝදරියන් සියලු දෙනාටම විශේෂයෙන්ම අද සහෝදරියන්ට මම ස්තුති කරනවා. ஆகையினால் இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க 3 வெற்றிகளை எமக்கு ஈட்டி தருவதற்கு நாம் ஈட்டிக்கொள்வதற்கு பங்களிப்பு தந்த உங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி செலுத்த இதை வாய்ப்பாக கொள்கின்றேன். ඒ වගේම ඉදිරියටත් මේ රට හදන්න ගැහැණු අපි එක මිටට නායකත්වය දෙමු කියන ඉල්ලීමත් කරමින් මම නතර වෙනවා. බොහොමත්ම ස්තුතියි. அதே போன்று பெண்களாகிய நீங்கள் அனைவரும் எதிர்காலத்திலும் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒரு குடையின் கீழ் ஒரு அணியின் திருளுவோம் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.